ஹாய் கைஸ். நான் முன்னாடி யூபியில் இருக்கும்போது 3 மாசமோ 4 மாசமோ நான் மீனே நாக்குல பட்டது கிடையாது. நாக்கு செத்து போச்சு. காரணம் என்னன்னா, நம்ம இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம்னு அப்படியே போயிட்டு, இந்த வாட்டி விடுறதா ஐடியா கிடையாது. வாரம் வாரம் எனக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அது வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு தெரியாமலே சர்ப்ரைஸாக நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நைட்டு எங்கள் ஊர்லலாம் எங்கள் அப்பா சந்தைக்கு போயிட்டு நைட்டு மீன் குழம்பு வச்சு நைட்டு சுட சுட சோறு பொங்கி சாப்பிட்ட ஞாபகம் தான் எனக்கு இருந்துச்சு. சரி, அதே மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு மீனை பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தட்டி அந்த மீனில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நான் மீன் பொரிக்கிற பொடி கொண்டு வந்தேன். மீன் பொரிக்கிற பொடி இல்லையா, ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லெமனையும் ஊற்றி நல்லா மீனில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். நல்லா அது ஊறட்டும் அப்படின்ட்டு. சைடில் பல்லாரி, வீட்டிலேருந்து கொண்டு வந்த குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அப்படின்ட்டு தேங்காய் அதையும் போட்டு ஓரமாக அரைச்சி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். நான் சின்ன வெங்காயமே கொண்டு வரல, அதனால் யூஸ் பண்ணல. அப்புறம் சைடில் புளி கரைச்சி வச்சாச்சு. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை தூக்கி அந்த புளி கரைசலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமாக வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இங்கே நல்லெண்ணெயே கிடைக்காது. அப்புறம் கடுகு, அப்புறம் வெந்தயம் போடணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு, பல்லாரி போட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிளகாவையும் போடணும்னு நான் மறந்துட்டேன். வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசல் மசாலா தண்ணி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்து இறக்குனோம்னா டேஸ்டியான மீன் குழம்பும் ரெடி. சைடில் நம்ம மீனையும் பொரித்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க. பொரிச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்து வீட்டு தீதி நமக்கு என்னன்னாலும் தருவாங்க, நம்மளும் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் மீன் வச்சு அப்புறம் மீன் குழம்பையும் வச்சு கொடுத்தாச்சு. நைட்டுமே சுட சுட சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சதுன்னு வச்சு நல்லா சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கிங்கும் போயிட்டு தூங்கினோம்னா அவ்வளோ அழகாக இருந்தது. சொர்க்கமே மீன் குழம்புல தான் எனக்கு தெரிஞ்சுது. பாய் கைஸ்.